சுவையான கனவா தொக்கு செய்யலாம் வாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல ஃப்ரெஷ்ஷான கனவாவை பார்த்து வாங்குங்க. சுத்தம் செய்யும்போது கனவாவோட தலையை எடுத்து அது கீழே இருக்கிற மையை எடுக்கணும். தலையை அழுத்தி அந்த பல்லை எடுக்கணும். கனவா வயிற்றில் இருக்கிற ஓடை எடுங்க. மையை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுங்க. கலங்கி போச்சுன்னா கனவா வேஸ்ட் ஆகிடும். கனவா மேலே இருக்க தோலை உரித்து எடுக்கணும். வயிற்றுக்குள்ளே பொடி மீன் மண் ஏதாவது இருந்தால் அதையும் எடுத்துருங்க. சுத்தம் பண்ணிட்டு சின்னதாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி வச்சுக்கிற கனவாவை ஒரு குக்கரில் போட்டு 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூனு மஞ்சள் தூள், 1 கப்பு தண்ணி சேர்க்கணும். 3 விசில் வந்ததும் எடுங்க. 2 வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1 ஸ்பூனு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிஞ்ச பிறகு கறிவேப்பிலை போடணும். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குங்க. 1 ஸ்பூனு மஞ்சள் தூள், காய்ந்த மிளகாத்தூள், 2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போட்டு வதக்குங்க. குக்கரில் வேக வைத்த கனவாவை எடுத்து கடாயில் இருக்கிற மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதாம்மா. இப்போ சுவையான கனவா தொக்கு ரெடி. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள்.